மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உன்னதமான பண்டிகையாகும். மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச சதுர்த்திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மகா சிவராத்திரி உருவானதற்கு பல புராண கதைகள் உள்ளன. முதலாவது கதை, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் தோன்றியது. அந்த விஷம் உலகத்தை அழிக்கும் சக்தி கொண்டது. அனைவரின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தி தனது கழுத்திலேயே நிறுத்தினார். அதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. இந்த நிகழ்வு நடந்த இரவுதான் மகா சிவராத்திரி என்று நம்பப்படுகிறது. இரண்டாவது கதை, பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டியில் ஈடுபட்டனர். அப்போது சிவபெருமான் அவர்கள் முன்பு ஒரு பெரிய நெருப்பு தூணாக தோன்றினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் அடி மற்றும் முடியை கண்டுபிடிக்க முயற்சி செய்து தோல்வியடைந்தனர். அதன் பின் சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். அந்த இரவே மகா சிவராத்திரி என்று கருதப்படுகிறது. மூன்றாவது கதை, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த இரவு மகா சிவராத்திரி என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த இரவில் சிவனை வழிபடுவதன் மூலம் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடம் இருக்கிறது. நான்காவது கதை, ஒரு வேடன் தனது குடும்பத்திற்காக உணவை தேடி காட்டில் அலைந்தான். இரவானதால் ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தான். விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வில்வ இலைகளை ஒவ்வொன்றாக கீழே போட்டான். கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவனை அறியாமல் வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது போட்ட வேடனின் பக்திக்கு இறங்கி சிவபெருமான் அவனுக்கு முக்தி அளித்தார். இந்த நிகழ்வு நடந்த இரவுதான் மகா சிவராத்திரி என்று புராணங்கள் கூறுகின்றன. இதுபோக சிவபெருமான் தாண்டவம் ஆடிய நாள், மார்க்கண்டேயன் யமனிடமிருந்து சிவனால் காப்பாற்றப்பட்ட நாள் என்று மேலும் சில புராண கதைகள் இருக்கின்றன. எந்த கதை உண்மையாக இருந்தாலும் இந்த கதைகள் மகா சிவராத்திரியின் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானின் கருணையையும் நமக்கு உணர்த்துகின்றன. மகா சிவராத்திரி விரதம் மிகவும் புனிதமானது. சிவபெருமானை முழு மனதுடன் வழிபடுவதன் மூலம் அவரது அருளை பெறலாம். மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும்? விரதம் தொடங்குவதற்கு முன், அதாவது விரதத்திற்கு முதல் நாள், ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். உடல் மற்றும் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிய வேண்டும். வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து சிவபெருமானின் படத்தை வைத்து அலங்கரிக்க வேண்டும். நெற்றியில் திருநீறு பூசி சிவபெருமானை மனதில் நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். உணவு உட்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகள், மலர்கள் மற்றும் பழங்களை வைத்து வழிபட வேண்டும். இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானின் நாமத்தை ஜெபிக்க வேண்டும். சிவபுராணம் மற்றும் சிவபெருமானின் பிற கதைகளை படிக்க வேண்டும். சிவராத்திரிக்கு மறுநாள் காலை குளித்துவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து பிரசாதம் பெற்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள், பால் அல்லது தண்ணீர் போன்றவற்றை உட்கொள்ளலாம். அரிசி, பருப்பு போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். துளசி மற்றும் வில்வ இலைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். விரதத்தின் போது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். சிவபெருமானின் நாமத்தை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். சிவபெருமானை முழு மனதுடன் வழிபட வேண்டும். விரதத்தின் போது தூங்காமல் இருக்க வேண்டும். மனதை அமைதியாக வைத்து சிவசிந்தனையில் இருக்க வேண்டும். மகா சிவராத்திரி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகும். இந்த விரதத்தை மேற்கொள்வதால் பல நன்மைகள் கிடைக்கும். பாவங்கள் நீங்கும். மகா சிவராத்திரி விரதம் அனைத்து பாவங்களையும் போக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். மன அமைதி. விரதத்தின் போது சிவபெருமானை தியானிப்பதால் மன அமைதி கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். விரதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். செல்வம் பெருகும். சிவபெருமானின் அருளால் செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். மோட்சம் கிடைக்கும். இந்த விரதம் மோட்சத்தை அடைய உதவும். எண்ணிய காரியம் நிறைவேறும். இது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும். தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு. சிவபெருமானின் அருள் தீய சக்திகளிடமிருந்து பக்தர்களை பாதுகாக்கிறது. குடும்ப ஒற்றுமை. இந்த விரதம் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும். நோய்கள் நீங்கும். சிவராத்திரி விரதம் நோய்களை குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. யமபயம் நீக்கும். சிவராத்திரி விரதமானது யமபயத்தை நீக்கும். சிவனடியார்களை யமதூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்கிறது புராணம். மகா சிவராத்திரி விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெற வாழ்வில் அனைத்து நலன்களையும் அடையலாம். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை தரிசனம் செய்ய பல புகழ்பெற்ற ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் தமிழ்நாட்டில் உள்ள சில கோவில்களை இங்கே பார்க்கலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் போன்ற சிவாலயங்களில் இரவு கண்விழித்து மகா சிவராத்திரியின் முழு பலனையும் பெறலாம்.